மணப்பாக்கம் கன்னி கோவிலிருந்து பேசுகிறோம். சப்த கன்னிங்க 7 பேர் இருக்கிறாங்க. அவங்க எப்படி இங்கே வந்தாங்கன்னா ஏற்கலப்பையில் தம்பட்டுது. மணப்பாக்கம் கன்னி கோவிலிருந்து பேசுகிறோம். இது 3 தலைமுறையாக இருக்குது. இதுங்க வந்து சப்த கன்னிங்க 7 பேர் இருக்கிறாங்க. அண்ணன்மாருங்க வந்து 7 பேர் வேங்கைங்க இருக்காங்க. இது வந்துட்டு பாலாது விசேஷம்னு பார்த்தா ஆடி மாதம் 3ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை தான் இங்கே விசேஷம். இது வந்து சக்தி உள்ளவங்க நிறைய பேருக்கு இது குலதெய்வமாக இருக்கிறாங்க. நம்ம வேண்டுறதை எல்லாம் நிறைவேறும். இங்கே இந்த அம்மா எப்படி இதுன்னா பல வருஷமான கோவில். ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக கல்லில் இருந்தாங்க. இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ கும்பாபிஷேகம்ட்டு ஒன்றும் எதுவும் சொல்லலை. இப்போ பெரிய இடமா கோவிலே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு. கருங்கல்ல செஞ்சு 3 தலைமுறையாக இருக்குது. இதில் வந்து எப்படின்னா அவங்க எப்படி இங்கே வந்தாங்கன்னா வேறு ஊரில் இருந்தாங்க. இது அந்த வந்து பேர் இல்லாத ஒரு ஊர். அது ஆற்றுல வந்துட்டு அடிச்சுன்னு வந்து காற்று மழை அடித்து அது சாஞ்சு போச்சு. அந்த வேரில் வந்து தெம்பட்டு நின்றுட்டாங்க. நின்றுட்டு அந்த வேங்க மூலியமாக வந்துட்டு இங்கே வந்து பயிர் வைக்கும்போது ஏற்கலப்பையில் தம்பட்டுது அந்த வேங்கன்றவங்க. அதனால் ஊருக்கு வந்து பேர் இல்லாத ஒரு ஊருக்கு இருக்கக்கூடாதுன்னு அவங்க கிளம்பி அடிச்சுன்னு வந்து இங்கே பாலாத்தில் வந்து நின்றுட்டாங்க. மணப்பாக்கத்தில் இங்கே நின்று இப்போ மணப்பாக்கம் கன்னி கோவில்னு சொல்லிட்டு 7 பேர் இருக்கிறாங்க. சப்த கன்னிங்க. சின்ன கன்னிமான்றது அங்கே அவங்க வந்து பால் கன்னி. அது எங்கே இருக்குது? இது மணப்பாக்கத்திலே தான் கொஞ்சம் தூரம் தள்ளினால. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயிலுக்கு போகிற வழி. காருக்கு எல்லாம் வந்து 100 ரூபா டோக்கன்ற மாதிரி போட்டுருக்குறாங்க. இப்போது கோவில்கிட்ட போகிறோம். இது வந்து காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 38 கிலோமீட்ரு, அதேமாதிரி சென்னையிலேருந்து ஒரு 68 கிலோமீட்டர் போல் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு 3 தலைமுறையாக இருக்குது. ஏதோ ஒரு ஆற்றுல இருந்துச்சு. அதுலேருந்து அடிச்சுன்னு வந்து இந்த பாலாத்து ஓரம் நிற்கிற மாதிரியும் வேலிங்கத்தா மரத்தில் இருந்த மாதிரியும் அது காற்றுல சாஞ்சா மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது ஒரு ஐதீகம் தான். அது இருந்துட்டு அந்த இடத்துல பயிர் விற்கும் போது ஏற்கலப்பில் மாட்டி அந்த சிலையை எடுத்தாந்து ஒரு இடத்த வச்சு கோவிலை அமைச்சிருக்கிறாங்க. இந்த கோவிலோட வரலாறு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலைல 9லேருந்து 6 மணி வரையும் தான் டைமிங்கு. நைட்டு தங்குறதுக்கு அனுமதியே இல்லை இங்கே. அது மாதிரி ஒரு ஐதீகம் இங்கே இருக்குது. ஏன்னா நைட்டில் சாமி வந்து இந்த ஆற்றுல குளிச்சுட்டு உள்ளே வரா மாதிரியும் அதுக்கான பாதுகாவலர் வந்து இந்த வேங்கைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு 7 பேர் சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு சரியாக தெரியல. அவங்க வந்து பாதுகாவலராக வரா மாதிரியும் யாருன்னா போனால் அது ஒரு சில சம்பவம் நடக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு எப்போவுமே, அதாவது ஒரு சில நாள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எப்போவுமே கூட்டம் இருந்தபடியே இருக்குது. கோவில் சுற்றி கடை இருந்தபடியே தான் இருக்குது. அங்கே எப்போவுமே ஒரு பொங்கல் வைக்கிறதும் சரி, அங்கே வந்து தேங்காயில் 5 தேங்காயில் வந்து விளக்கு போடுறாங்க. அது ஒரு பழக்கமாக இருக்குது. 5 தேங்காயில் விளக்கு போடுறது, நிறைய பேர் விளக்கு ஏற்றுறாங்க. அந்த உள்ள ஒரு மரம் இருக்குது. அது தொட்டில் கட்டுறது, தாலி கயிறு கட்டுறது, வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக அது பண்ணுறாங்க. மற்றபடி இது உள்ள எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சந்தனம் யாரு கல்யாணமா ஸ்கூல்ல கை ஸ்கூல்ல அதுதான் ஜாலியாக போயிடணும். மனசு கஷ்டப்படாமல் வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கு தான் வாங்க போய்க்குது. இந்த 3 மட்டும் வச்சு இதில் கிட்ட வச்சு நீங்க தூக்கி ஆத்தி மட்டும்
கன்னி கோவிலே இதுதான். 7 கல் இருக்கும், பின்னாடி ஒரு பெரிய பாம்பு தலை இருக்கும். அதே மாதிரி சுற்றி இருக்கிற கடைகளுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் கொடுத்துருக்காங்க. ஆடி மாதம் 2ஆம் வெள்ளி காப்பு கட்டி 3ஆம் வெள்ளிக்கிழமை திருவிழா நடக்கும். அந்த 3ஆம் வெள்ளிக்கிழமை முன்னாடி வேலைக்கிழமை மட்டும்தான் அந்த கோவில் தங்குறதுக்கு அனுமதி. அந்த தீமிதி திருவிழா பண்ணுறவங்க, தீ மிதிக்கிறவங்க கூட அன்றைக்கி நைட்டு வந்து மறுநாள் நைட்டு வந்து அனுமதி இல்லை. அந்த வேலைக்கிழமை மட்டும்தான் அனுமதி. மற்றபடி கடவுள் நம்பிக்கை இருந்தால் வந்து பாருங்கள், இல்லைனா அடுத்த வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ்.